வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் கார்த்திக்கும் ரேவதிக்கும் வந்து இப்போதைக்கு திருமணம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ராஜராஜன் வந்து ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக இருக்கார். ஆனால் சந்திரகலாவோட திட்டம்னு சொல்லி சொல்லலாம். அக்காவோட தாலிக்கு கூட வந்து பயப்படாமல் வந்து இன்னும் வந்து சந்திரகலா ஒரு பயங்கரமான முடிவு எடுத்துறாங்க. ராஜராஜனை வந்து கண்டிப்பாக சாகடிச்சிடணும். ஏன்னா வந்து கோவில் கும்பேசம் வந்து நம்ம தலைமையில் தான் நடக்கணும், அது என் புருஷன் தலைமையில் தான் நடக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து திமிராக இருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து டாக்டர்லாம் வீட்டில் வந்து கட்டி போட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து கட்டி போட்டுறாங்க. கட்டி போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம அனுப்பின செட் பண்ண ஆளுங்க தான் வந்து நாளைக்கு போய் ராஜராஜனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவோம். அந்த ஆப்ரேஷன் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சுன்னா வந்து நான் சொல்கிறது தான், இனிமேல் வந்து நான் பண்ணதான் நான் வச்சதான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்திரகலா வந்து துடிக்கிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா வந்து ரேவதி ஒரு பக்கம் அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரிக்கு அப்பையும் திமிரு குறையில, அக்காவும் தங்கச்சிக்கும் இருக்க திமிருக்கு அளவே இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். அப்பையும் சாமுண்டீஸ்வரி வந்து இதெல்லாம் வந்து யாரோட திட்டம்னு சொல்லி நான் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் வந்து இவனோட திட்டமாக தான் இருக்கும், கண்டிப்பாக வந்து இந்த திட்டம்லாம் இவனோட திட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசுகிறாங்க. ஆனால் வந்து ரேவதி இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா பேசாமல் இருமா, இதை வந்து அப்பாவுக்கு வந்து யார் பண்ணதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பயும் வந்து சந்திரகலா மேலே டவுட் படாமல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாப்பிள்ளை மேலே டவுட்டாக சொல்கிறாங்க. இது மாப்பிள்ளையோட அவன் பண்ணது கிடையாது, இது எல்லாம் வந்து இவன் பண்ணதான், எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை இவன் கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ரேவதி இப்படிலாம் பண்ணியிருக்கா. ஏன் ரேவதி இன்னும் வந்து உன்னால் வந்து இவனை சொல்கிறத புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பயங்கரமாக ஹாஸ்பிட்டலில் திட்டிடுறாங்க. உங்ககிட்டலாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரேவதியை விட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து அந்த டாக்டருக்கு பற்றி வந்து சந்திரகலா அனுப்பின ஆளுங்க வந்துடுறாங்க. உடனே இன்ஜெக்ஷன் போட போகிறாங்க. நம்ம கார்த்திக் வந்து காப்பாற்றிட போகிறாரு. யாருன்னு சொல்லி பார்க்கும்போது வந்து கார்த்திக் வந்து காப்பாற்றிடுறாரு. இன்னும் வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அவங்க வந்து சந்திரகலா பற்றி உண்மையை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி இருக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.